இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, அடைக்கல மாதாவுடைய அன்பு பக்தர்களே, மாதா டிவி நேயர்களே, இந்த நன்னாளாம் பொன்னாளிலே இந்த திருத்தல பசிலிக்காவிலிருந்து புனித சவேரியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த புனிதருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். துவக்க உரையை நாம் கேட்டது போன்று தன்னையே இறைவனுக்காக அர்ப்பணித்த ஒரு அருமையான மனிதர் புனித சவேரியார். இறைவனே எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக ஆயிரம் மைல்கள் கடந்து வந்து நற்செய்தியை பறைசாற்றியவர் புனித சவேரியார். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சாரார் சாதாரண மக்கள், சாதாரண மனிதன். இன்னொரு சாரார் மாமனிதர்கள், அருமையான பல நல்ல காரியங்களை எல்லாம் செய்து புகழ் பெற்றவர்கள். தமிழிலே சொல்லுவார்கள், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று சொல்லுவார்கள். அந்த வரிசையிலே எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே, மகாத்மா காந்தி, அப்ரஹாம் லிங்கன், மார்ட்டின் லூத்தர் கிங், அன்னை தெரசால், இரண்டாம் அருள் சின்னப்பர், எத்தனையோ புனிதர்களை நாம் எண்ணிக்கொண்டே செல்லலாம். இவர்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே மாமனிதர்களாக வாழ்ந்தவர்கள், தடம் பதித்து சென்றவர்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் கோடி, மடிந்தவர் கோடி. மக்களுடைய மனதிலே நிற்பவர்கள் ஒரு சிலர்தான். அந்த வரிசையிலே பார்க்கின்ற பொழுது மிக அருமையான பணிகளை செய்து ஆண்டவரை எல்லா மக்களுக்கும் அறிவிப்பவராக இருந்தவர்தான் இன்று நாம் திருவிழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் சவேரியார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் மெய் சிலிர்க்கின்றது. ஸ்பெயின் நாட்டிலே கிபி 1506ஆம் ஆண்டிலே ஒரு ராஜ குடும்பத்திலே பிறந்தவர்தான் சவேரியார். இவருக்கு பிறந்தவுடனே வழங்கப்பட்ட பெயர் சவேரியார், அவ்வளவுதான். தன்னுடைய 24 வயதிலே, நல்ல முறுக்கேறிய பருவத்திலே இவருடைய விருப்பமெல்லாம் என்னவென்றால், தான் ஒரு மகானாக வேண்டும், தான் ஒரு பெரிய வல்லுநராக வேண்டும் என்று தான் சவேரியார் விரும்பினார். பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே, புகழ்பெற்ற அந்த பல்கலைக்கழகத்திலே இவர் பயின்று கொண்டிருக்கின்றார். இவருடைய அறையிலே இன்னொருவரும் இருக்கின்றார். அவர்தான் புனித இஞ்ஞாசியார். ரெண்டு பேரும் ஒரே அறையிலே தங்கி படித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இஞ்ஞாசியார் சவேரியாரை பார்த்தார். இவருக்கு இவ்வளவு உலக ஆசைகள் இருக்கின்றன, இவ்வளவு உலக பற்றுக்கள் இருக்கின்றன, இவ்வளவு பெரிய மனிதராக மாற வேண்டும் என்று விரும்புகின்றார் என்பதையெல்லாம் பார்த்து அதிசயித்தார் புனித இஞ்ஞாசியார். இருப்பினும் அவரை பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவார் தெரியுமா? லூக்கா நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சொல்லுவார். ஒருவன் உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு என்ன பயன்? இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார் சவேரியாரை பார்க்கும் போதெல்லாம். சவேரியார் இந்த வார்த்தைகளை தன்னுடைய ஆள் மனதிலே இருத்தி சிந்தித்தார், தியானித்தார். கடைசியிலே அவர் மனம் மாறினார். அழிந்து போகின்ற உலகம் அல்ல, அழியாத ஆண்டவனே எனக்கு தேவை என்று சொல்லி மனம் மாறி புனித இஞ்ஞாசியாருடைய ஒரு அருமையான சீடராக மாறினார். இந்த 2 பேர், இவர்களோடு ஒரு 5 பேர் சேர்ந்து 7 பேராக உருவாகினார்கள். அவர்கள் உருவாக்கிய சபைதான் இயேசு சபை. அந்த சபையுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரின் அதிமிக மகிமைக்காகவே, எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காகவே செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். இந்த சவேரியார் என்ன செய்கின்றார்?
தன்னுடைய 31ஆம் வயதிலே 1537ஆம் ஆண்டு குருவாக திருநடைத்தப்படுகின்றார், குரு பட்டம் பெறுகின்றார். அதன் பிறகு 1541ஆம் ஆண்டு நம்முடைய இந்திய மண்ணிற்கு வருகின்றார். இந்திய இராணுவ வீரர்களோடு சேர்ந்து அவர் கோவா நகரை வந்து அடைகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய தனியா தாகத்தினாலே இந்தியா, மலாக்கா, சிலோன், ஜப்பான் என 10 ஆண்டுகளிலே அயராது உழைத்து நற்செய்தி எல்லா பக்கமும் அறிவிக்கின்றார். தான் பணி செய்த அந்த 10 ஆண்டுகளிலே 20 மொழிகளை கற்றிருக்கின்றார். ஒரு நாளில் ஏறக்குறைய 20 மணி நேரம் அயராது உழைத்திருக்கின்றார் புனித சவேரியார். ஐரோப்பிய நாட்டிலிருந்து, ஸ்பெயின் நாட்டிலிருந்து நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்த இவர் பல துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார். சிறப்பாக இந்திய நாட்டிலே இருந்த தட்ப வெட்ப நிலை அவருக்கு துன்பத்தை தருவதாக இருந்தது. அவர் எழுதிய கடிதத்திலே சொல்லுகின்றார், குவார்டன்ட் என்ற ஒரு காய்ச்சலால் அடிக்கடி துன்புற்றார். இருந்தாலும் அவர் அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதவே இல்லை. இவரோடு பணி செய்த மற்றொரு பணியாளர் இவருக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், எனக்கு துன்பம் வருகின்றது, கஷ்டம் வருகின்றது என்று சவேரியாருக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது இவர் என்ன சொல்லுவாராம், நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது வருகின்ற துன்பங்களை எல்லாம் நாம் நினைத்து முணுமுணுக்க கூடாது. ஏனென்றால் கடவுள் நம்மை உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு அனுப்பாமல் நம்மை நேரடியாக விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்காக இந்த உலகத்திலேயே கடவுள் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் என்று அவருக்கு பதில் சொல்லுகின்றார். ஆம், அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இப்படியாகத்தான் புனித சவேரியார் எல்லா துன்பங்களுக்கும் தன்னையே ஆளாக்கியதால் தான் இன்றைக்கு நாம் எல்லாருமே இறைவனுடைய மீட்பை கண்டுபிடித்திருக்கின்றோம், அந்த வாழ்வையும் கண்டிருக்கின்றோம். நற்செய்தி நாம் சொல்லுகின்றோமே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றோமோ அவர்களிடம் செல். யாருக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ அவர்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவி என்ற வார்த்தையை தம்முடைய சிறை மேற்கொண்டு சவேரியார் என்ன செய்கின்றார், இறைவனுடைய உடனிருப்பை தம்முடைய கைக்குள் கொண்டவராக இருக்கின்றார். ஏறக்குறைய 1,00,000 மைல்கள் நடந்தே சென்று நற்செய்தி அறிவித்தவர், வெறும் காலோடு சென்று நற்செய்தி அறிவித்தவர், 100 ஊர்களிலும் தீவுகளிலும் ஆண்டவருடைய நற்செய்தியை அயராது பறைசாற்றி ஏராளமான மக்களை மனம் திருப்பியவர். அது மட்டுமல்ல, அந்த எல்லா மனம் திருப்பிய மக்களையும் நம்பிக்கையாளர்களாக உறுதிப்படுத்தியவர் தான் புனித சவேரியார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர் பணியாற்றிய இடத்திலெல்லாம் என்ன செய்வாராம், கையிலே ஒரு சிறு மணியை வைத்து கொண்டு எல்லா தெருக்களிலும் அடித்து கொண்டே செல்வார். நிறைய மக்கள் என்ன மணி சத்தம் கேட்கின்றது என்று வருகின்ற பொழுது அவர் சிலுவையை உயர்த்தி காட்டினார். இது ஏன் இந்த சிலுவை என்று மக்கள் கேட்கின்ற பொழுது வேத புத்தகத்தை, பைபிளை உயர்த்தி காட்டியவராக இருக்கின்றார். இந்த ஆண்டோடைய செய்தி இந்த வேத புத்தகத்தில் இருக்கின்றது என்று சொன்னார். சிலுவையின் மூலமே உயிர்ப்பு என போதித்தவர் தான் புனித சவேரியார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக ஏராளமான மக்களை நற்செய்தியின் பாதையிலே வழி நடத்தி நம்முடைய இந்திய மக்களுக்கெல்லாம் அந்த கிறிஸ்தவ மறையின் விதைகளை விதைத்தவராக இருப்பவர் புனித சவேரியார். இவர் 1552ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்ன செய்கின்றார், சீனாவுக்கு செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய பெரிய ஆசை. எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படாமல் இருக்கின்றது இந்த பூமியிலே என்ற ஒரு இடம் இருந்தால் என்னால் இளைப்பாறவே முடியாது. அங்கே சென்று நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், கிறிஸ்துவை எல்லாருக்கும் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி சீனாவுக்கு செல்கின்றார். வழியிலே சான்சியான் என்ற தீவிலே நோயுற்று அனைவராலும் கைவிடப்பட்டவராக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று எல்லாராலும் உதறி தள்ளப்பட்டவராக, தந்தையே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி நடு கடலிலே அந்த சான்சியான் தீவிலே மரணம் அடைகின்றார். இறந்தும்
அந்த புனித சவேரியார் இன்றும் அவருடைய உடல் அழியாமல் கோவா நகரிலே பாதுகாக்கப்பட்டு இன்றும் அவர் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இருக்கின்றார். புனித பவுலடியார் சொல்வது போன்று, நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு, அது என் மேல் சுமத்தப்பட்ட கடமை, இதை நான் செய்தே தீர வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளை தம்முடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, புனித சவேரியாருடைய திருவிழாவை பெருவிழாவாக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த சவேரியாரை போன்று ஆன்மீக தாகம் கொண்டவர்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக, இயேசுவினுடைய சாட்சிகளாக, எல்லாருக்கும் ஆண்டவருடைய உடனிருப்பை அறிவிக்கின்ற மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே எல்லாமுள்ள இறைவனை பார்த்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.